guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸ் ரோலை வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் ரோவில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க இது செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதனுடைய அக்யூரசி கிட்டத்தட்ட 80 to 85% இருக்கும் 100க்கு. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக நீங்கள் 10 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 என்ட்ரி வின் ஆகும். 2 என்ட்ரி கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? அது எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இதில் முறையான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் பொறுமையும் இருந்தால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது யார் வேணால் கற்றுக்கலாம். படித்தவங்க, படிக்காதவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இதை கற்றுக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25,500 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,460 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? 25,460 பக்கமாக இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,400 காலும் 25,500 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். அதனால தான் அது சொல்கிறோம். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் வந்து 25,438 பக்கமாக வந்தது. அப்பயும் 25,400 கால் தான் இந்த மணி, 25,500 புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா? 2 ப்ரீமியம் வச்சுட்டு இதில் எது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு கீழே, ஆனால் இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு. எப்போதுமே இன்சைட் மார்க்கெட்டில், அதாவது இன்சைடு மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே அதாவது எக்ஸ்பெரியில் டோட்டலாக இன்சைடில் வரவே கூடாது. வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க, புட்டு சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அதில் இன்சைடில் எப்போதுமே 2 சைடு தான் ஆடும் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம 2 இந்த மணி சார்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எது இருக்கோ அதில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அதனால் புட்டை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 24,400 காலோட சார்ட்டு. இவன் எக்ஸாக்ட் லோவில் இருக்கிறான். 15 நிமிஷத்தில் இவன் லோவில் இருக்கிறான். ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் மார்க்கெட் இன்சைடு, புட் ஆப்ஷனும் இன்சைடு. அப்போது இவன் லோவை உடைக்கக்கூடாது. அதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், இவனை தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து யாரை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா 25,400 கால் தான் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக 25,400 கால் தான் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோம். இப்போ இவனை ஏன் எடுத்தோன்னா, இவன் தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் இன்சைடு, புட் ஆப்ஷனும் இன்சைடு. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அதனால் லோவை ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணி அதில் சப்போர்ட் எடுக்கும்போது எடுத்தோம். அதில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிது. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இங்கே தான் என்ட்ரி வரும் நம்மளுக்கு.
ஒரு 9:30 மணிக்கு 9:35க்கு இதில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தவன் இவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் போவான். 70ன்றது 75ல் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஓப்பன் வரைக்கும் அடிச்சுக்கலாம். என்னோடய ஓப்பன் ப்ரைஸ் 102. ஆக்சுவலாக 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இங்கே ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த போனஸ் பாயிண்ட்டை எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் இங்கே எக்ஸ்பெரின்னும் போது 2 சைடு தான் ஆடுன்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் மேலே போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பியும் அவன் கீழே வருவான். கீழே வந்து ஓப்பனுக்கு கீழே வந்தவொடனே புட்டை போய் திருப்பியும் எடுக்கலாம். புட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான். 2 சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இவன் பாருங்கள் திருப்பியும் வந்து இதில் புல் பேக் வந்து ஓப்பன்லேயே புல் பேக் ஆகி திருப்பியும் மேலே தான் போகிறான். ஓகேங்களா? அப்போது நம்ம 2வது என்ட்ரி எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரி தான் நம்மளுக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ செகண்ட் புல் பேக் வந்து ஓப்பனில் ஆகும்போது எடுக்கலாம். ஆனால் இந்த என்ட்ரி எடுக்காதவங்க இதை எடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பெரி அப்படின்றதுனால இந்த டைமிங்லாம் உள்ளே போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி. ஏன்னா இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த டைமிங்கில் புட் ஆப்ஷன் எங்கே இருந்தால் ஏன் நம்ம காலை எடுக்கணும் அப்படின்ற கேள்வி வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம 25,500 புட்டை போய் பார்க்கலாம். அவன் காலையில் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள் இதுதான் வந்து 25,500 புட் ஆப்ஷனோட சார்ட் இது. ஓகேங்களா? இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இவன் லோலேருந்து தான் மேலே போயிருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கால் ஐயை பிரேக் பண்ணல, மார்க்கெட்டும் ஐயை பிரேக் பண்ணல. அப்போ இவன் லோவில் இருந்ததுனால ஒரு பர்ஃபார்ம் நடக்குது. இங்கே நம்ம 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். அந்த ரீசன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் இவனும். அப்போது இவன் அதை போய் தொட்டுட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியாமல் 91ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸு, 69ன்றது ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போது இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடச்சவனே நம்ம போய் காலை எடுத்தோம். ஏன்னா இவன் அதை தாண்ட முடியல. இவன் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறான்? இவன் இதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நடந்ததுனால இதை நம்ம எடுக்க முடியல. ஆக்சுவலாக 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் தான் கால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் பர்ஃபார்ம் பண்ணால் அதனால தான் அவனை எடுத்தோம், இவனை எடுக்கலை. இல்லைனா ஓப்பன்லேயே இவனை எடுத்துருக்கலாம். ஓப்பனில் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ரீசன் என்னென்னா அந்த டைமில் பொசிஷன் கட் பண்ணுவாங்க நிறைய பேர். வால்ட்டெல்லாம் இருக்கும் மார்க்கெட். அது ரியல் என்ட்ரியான்னு தெரியாது. ரியலாக அது அந்த ட்ரெண்டு தான் செட் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் பொசிஷனை கட் பண்ணுறதுனால மேலேயும் கீழேயும் போகும்போது அது மேலே போதா கீழே போதா அப்படின்னு ஒரு ட்ரெண்டு செட் ஆகாதனால தான் கண்ணாமுன்னான்னு மார்க்கெட் போவோம். அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக பொசிஷன்லாம் கட் ஆனவொன்னே ஒரு சைடு போகுது பாருங்கள். அதுதான் கரெக்டான ட்ரெண்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்கோசம் தான் அந்த டைமிங் வெயிட் பண்ணுறோம். நம்ம மினிமம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் எடுக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்ததுனால இதை எடுக்கலை. ஓகேங்களா? அப்போது இவன் போய் எங்கே முட்டுறான் பாருங்கள். கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம் வீக்காக இருக்கிற ப்ரீமியம் தான் கரையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியாமல் கீழே உடச்சிட்டான் 9:30க்கு. ஓகேங்களா? அப்போது தான் நம்ம காலை போய் அந்த டைமில் தான் நம்ம 1/4 மணி நேரம் கழிச்சு காலை எடுக்கிறோம். கரெக்டாக நம்ம 25,400 கால். அப்போ இந்த மணி கரெக்டாக எக்ஸாக்ட் அவன் மேலே போகும்போது இவன் லோ கிட்டே வருவான். அப்போ இவனும் லோவை உடைக்கக்கூடாது. ஏன்னா புட்டு வந்து ஐயை உடைக்கலாம், மார்க்கெட் ஐயை உடைக்கலாம். இவனும் லோவை உடைக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுனால இந்த என்ட்ரி நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது அவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனிங் கீழே உடைக்கும் போது இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு மேலே போவான். நான் என்ன சொல்லியிருக்கேன், யாருன்னா ஒருத்தர் கீழே வந்தாங்கன்னா எவனா கீழே இருக்கிறவன் மேலே இருக்கவன் கீழே வந்துட்டான் அப்படின்னா கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான். ஓகேங்களா? சில டைம் மேலே போகாமல் 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸே இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கின்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 ப்ரீமியம் பயங்கரமாக கிடைக்கும், மூவே ஆகாது. ஓகேங்களா? அப்போது அவன் கீழே வந்தவொடனே இவன் மேலே போயிட்டான். பாருங்கள், அவன் வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு கீழே வந்தோன்னா இவன் பாருங்கள் எக்ஸாக்டாக மேலே போயிட்டான் பாருங்கள். அவன் கீழே வந்து அடுத்த கேண்டில் இவன் மேலே போயிட்டான் பாருங்கள். 9:40க்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இவன் போய் டார்கெட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்போது இதில் நம்ம 0 to hero எப்படி பண்ணியிருக்கலாம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அப்படின்னா பாருங்கள், எப்போதுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனை உடச்ச டைமிங் வந்து ஒரு 2:10க்கு உடைக்கிறான் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும். ஓகேங்களா? எஸ்டர்டே லோவை எப்போ உடைக்கிறான் அப்படின்னு கேட்டால்
2.25க்கு ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. 2.10 2.25க்கு கீழே உடைச்சிட்டான். அப்போ இவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான்னு அர்த்தம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம 0 to 0 கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான்னா அவன் ஆப்போனன்ட் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது தான் நம்மளோட 0 to 0 கான்செப்ட்டு. ஆக்சுவலாக அதை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததுனால நீங்கள் அதை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா. இவன் வீக்கானவன அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐ கிட்ட தான் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. அப்போது இவன் ஆல்ரெடி இன்சைடில் இருக்கலாம், மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போ புட் ஆப்ஷன் மட்டும் லோவை கிட்ட லோ கிட்ட இருந்தாலோ லோ கீழே இருந்தாலோ அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கால் வந்து இன்சைடில் இருக்குது, மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது ஓகேங்களா. அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த டைமில் லோ கீழே இருந்தால். ஆனால் அவனை எடுத்துடலாமல் உடனே எடுக்கக்கூடாது. இவன் கீழே வந்தவனே எடுக்கணும். இவன் வீக்கானவனே எடுக்கணும். வீக் மீன்ஸ் இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்தவனே எடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஓப்பனுக்கு கீழே வந்தவனே எடுக்கணும். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே 2.10க்கே வந்துட்டான் ஓகேங்களா. சுத்தமாக வீக் ஆகிறது வந்து எஸ்டர்டே லோக்கு கீழே வந்தது 2.25க்கு ஓகேங்களா. அப்போது நம்ம 0 to 0 எடுக்கலாமான்னா எடுக்கலாம் ஓகேங்களா. அப்போது அந்த இடத்துல இருந்த இந்த மணி பார்த்திங்கன்னா 25,500, ஆக்சுவலாக 25,550 இந்த மணி. ஆனால் இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிருந்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட், 2.25 இல்லை 2.10க்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிருந்தா 36 ரூபா இருக்குது ஓகேங்களா. நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே மேலே இருந்தவன் கீழே வந்தபோது அதுக்கு ஆல்ரெடி கீழே இருக்கிறவன் மேலே வருவான்றது நம்ம ரூல் ஓகே. நம்மளோட 0 to 0 கான்செப்ட், நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் ஓகேங்களா. அவன் வந்து ஐயை உடைக்கல, மார்க்கெட்டும் ஐயை உடைக்கல, டோட்டலாக அவன் வீக் ஆகிறான் போது இவன் லோ கீழே இருந்தால் லோவில் வந்துடணும் தான் ரூல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஓவராலாக நம்மளுக்கு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் இதை எப்படி எடுக்கணுன்ற சீக்ரெட்டாக சொல்லியிருப்போம். அதனால் இதை வச்சு யாரும் தயவுசெய்து நம்ம சொல்கிறத வச்சு ட்ரை பண்ண வேண்டாம். ஸ்ட்ராட்டஜி வீடியோ வாங்கிட்டு அதை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, அதை தெளிவாக சொல்லிடுறோம். அப்புறம் இதை வச்சு நம்ம சொல்கிறத வச்சு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் பார்த்துட்டு பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அப்போது இந்த இடத்துல 2.10க்கு க்ரியேட் ஆகுது 0 to 0 ஓகேங்களா. இவன் உள்ளே வரப்போகிறான், லோ உள்ளே வரப்போகிறான்றது தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஓகேங்களா. அப்போது 25,500 அப்படின்றது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,550 தான் இந்த மணி, 25,500ன்றது அவுட் த மணி ஆக்சுவலாக அந்த டைமில். அப்போது 38 ரூபா இருக்குது. நம்ம இதில் கம்மியாக ப்ரீமியம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவுட் த மணியில் போய் எடுக்கணும் நம்ம 0. ஆனால் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். அப்போது என்ன பண்ணணும்னா 25,480ன்ற அவுட் த மணியில் போய் எடுக்கணும் ஓகேங்களா. எடுக்கும்போது ப்ரீமியம் கம்மியாகும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த 2:30 மணிக்கு இவன் ப்ரீமியத்தை பாருங்கள், 2.10க்கு இவன் ப்ரீமியம் 12 ரூபா ஓகேங்களா. 12 ரூபாயில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 85 ரூபா போயிருக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு ஓகேங்களா. 3 மடங்கா 4 மடங்கு ஓகேங்களா. இதுதான் 0 to 0 ஓகேங்களா. இப்படின்னா அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மணி 0 to 0 எடுக்கிறது மட்டும் இந்த மணியில் எடுக்கக்கூடாது, அவுட் த மணியில் தான் எடுக்கணும். இந்த மணி ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் இந்த மணியில் எடுக்கலாம். ஆனால் இந்த மணியில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, 20 ரூபாய் 15 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவுட் த மணியில் போய் 0 to 0 கான்செப்டை ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, அதனால தான் நம்ம அவுட் த மணியில் போய் எடுக்க சொல்கிறோம் ஓகேங்களா. இப்படி தான் எடுத்துருக்கணும். ஆனால் இதை நம்ம போஸ்ட் பண்ணலை, 0 to 0 நடந்திருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா. அவன் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான், இவ்வளோ தான் விஷயம். இன்சைட் மார்க்கெட்ன்றதுனால 2 ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம் பண்ணால் அப்புறம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறான், இவ்வளோ தான் விஷயம் ஓகேங்களா. இன்றைக்கி இது அப்பப்போ நடக்குது தான் ஓகேங்களா. மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி நடக்கும். ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலேயே இது எல்லாமே வந்துடுறதுனால நம்ம 0 to 0 இப்போல்லாம் சொல்கிறது இல்லை ஓகேங்களா. ஆனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே அடங்கிடுது ஓகேங்களா. ஓகே, இப்படி தான் செகண்ட் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இதை நம்ம போஸ்ட் பண்ணலை ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரிக்கு மேலே எடுக்க மாட்டோம், அதோட இதுவே மூடி வச்சுருவோம். நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம், நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ ஓகேங்களா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் எடுப்போம். நம்ம லாஸ் ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி மாதத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் ஹிட் ஆகும். ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சுன்னா டிஸ்டாப்பை மூடி வச்சுட்டு லேப்டாப் மூடி வச்சுட்டு நாங்கள் வேறு வேலையை தான் பார்ப்போம், மார்க்கெட்டை துளி கூட பார்க்க மாட்டோம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். திருப்பியும் சொல்கிறது என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது,
அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.